வெப்பமிகு நாட்களில் அச்சம் இல்லையே, வறட்சி காலத்தில் பயம் இல்லையே, இக்கட்டு துன்ப வேளையே காக்கும் தகப்பனீரே, இக்கட்டு துன்ப வேளையே காக்கும் தகப்பனீரே, இக்கட்டு துன்ப வேளையே காக்கும் தகப்பனீரே, இக்கட்டு துன்ப வேளையே காக்கும். பூரண சமாதானம் தினம் தினம் இதயத்திலே, பூரண சமாதானம் தினம் தினம் இதயத்திலே, இக்கட்டு துன்ப வேளையே காக்கும் தகப்பனீரே. எல்லா இக்கட்டுகளை நீக்கி வேளையே காக்கும் தகப்பனீரே, இக்கட்டு துன்ப வேளையே. பிசாசை ஏற்படுத்தின இக்கட்டுகள், மனுஷர்கள் ஏற்படுத்தின இக்கட்டுகள், எங்களுக்கு நாங்களே ஏற்படுத்தி கொண்ட இக்கட்டுகளில் இருந்து கர்த்தர் விலைக்கு இந்த காலை வெளியில கர்த்தர் காத்து கொள்ளுங்கப்பா. இக்கட்டு துன்ப வேளையே காக்கும் தகப்பனீரே, இக்கட்டு துன்ப வேளையே காக்கும் தகப்பனீரே. எல்லா இக்கட்டு துன்ப வேளையே, எல்லா துன்ப நேரத்தில் அந்த துன்பங்கள் எங்களை அணுகாதபடி, அந்த துன்பங்கள் எங்களை மேற்கொள்ளாதபடி, அந்த துன்பங்கள் எங்களை ஜெயிக்காதபடி, அந்த துன்பங்கள் எங்கள் மீது ஜெயம் எடுத்து விடாதபடி, அந்த துன்பங்கள் எங்களை தாக்கி விடாதபடிக்கு இக்கட்டு துன்ப வேளையே காக்கும் தகப்பனீரே, இக்கட்டு துன்ப வேளையே காக்கும் தகப்பனீரே. பூரண சமாதானம் தினம் தினம் இயேசுவின் நாமத்தில் காலை வேளையில பூரண சமாதானம் தினம் தினம் இதயத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சமாதானம் தினம் தினம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் பூரண சமாதானம் தினம் தினம். இக்கட்டு துன்ப வேளையே பிசாசு எத்தனை இக்கட்டை கொண்டு வர நினைச்சாலும், எந்த ரூபத்தில், எந்த கோணத்தில், எந்த விதத்தில் எங்களுக்கு இக்கட்டை கொண்டு வர நினைச்சாலும், அத்தனை விதமான இக்கட்டுகளில் இருந்து இந்த காலை வெளியில கர்த்தர்களை விலைக்கு காத்து கொள்ளுவீராக. அத்தனை விதமான நெருக்கடியில் இருந்து ஆண்டவரே விலைக்கு காத்து கொள்ளுவீராக. தாவீது சொன்னார், எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டு என்னை விசாலத்துக்கு கொண்டு வந்தார் என்று சொல்லி, செலப்பரவாக தந்து தூக்கி விட்டார் என்று சொல்லி, ஆண்டவர் எங்களுக்கு உண்டான இக்கட்டான நேரத்தில், இந்த இக்கட்டான காலத்தில், இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவர். எல்லா விதமான இக்கட்டுக்கு எங்களுக்கு விலக்கி, எல்லா விதமான இக்கட்டுகளுக்கு எங்களை விலக்கி, எல்லா விதமான நெருக்கத்திலிருந்து எங்களை விலக்கி கர்த்தர் நீர் காத்து கொள்ளுவீராக. அந்த இக்கட்டுகளும் நெருக்கமும் எங்களை மேற்கொண்டு ஜெயித்து விடக்கூடாதையும், எங்களை மேற்கொண்டிடக்கூடாது ஆண்டவர். நாங்கள் அதை மேற்கொண்டு ஜெயிப்பதற்கு இந்த காலை வெளியில கர்த்தர் உறுதுணையாய் இருந்து, பக்கபலமாய் இருந்து, எனக்கு ஆதரவாய் இருந்து ஆண்டவரே அந்த இக்கட்டில் இருந்து நாங்கள் வெளியே வர, அந்த இக்கட்டை நாங்கள் ஜெயித்து ஜெயம் எடுக்க, அந்த இக்கட்டுகளை தாக்காதபடி ஆண்டவரே எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து இந்த காலை வெளியில கர்த்தர் நீர் காத்து கொள்ளுவீராக. இக்கட்டு துன்ப வேளையே காக்கும் தகப்பனீரே. மனுஷனால் ஏற்படுகிற இக்கட்டுகள், உலகத்தால் ஏற்படுகிற இக்கட்டு, எங்களுக்கு நாங்களே ஏற்படுத்தி கொண்ட இக்கட்டு, பிசாசால் ஏற்பட்ட இக்கட்டு, ஆண்டவரே மாம்சத்தால் ஏற்பட்ட இக்கட்டுகள், ஆண்டவரே எதிரிகளால் ஏற்பட்ட இக்கட்டுகள், எல்லா விதமான இக்கட்டுகளில் இருந்து இந்த காலை வெளியில கர்த்தர் எங்களை விடுவித்து காத்து கொள்ளுவீராக. சொந்தங்களால் ஏற்பட்ட இக்கட்டு, குடும்பத்தாரால் ஏற்பட்ட இக்கட்டு, பணத்தினால் ஏற்பட்ட இக்கட்டு, வியாதினால் ஏற்பட்ட இக்கட்டு, நெருக்கத்தில் வருமான இக்கட்டு, சோதனை வருகிற இக்கட்டு, பலவீனத்தில் வருகிற இக்கட்டு, வியாதியில் வருகிற இக்கட்டு, எப்படியெல்லாம் நாங்கள் ஆண்டவரை நெருக்கப்படுகிறோமோ, இதிலெல்லாம் நாங்கள் நெருப்பக்கட்டு இருக்கிறோமோ, எதிலெல்லாம் நாங்கள் ஆண்டவர் நெருக்கத்தால் சோர்ந்து போய் இருக்கிறோம், அந்த நெருக்கத்தை எல்லாம் இந்த காலை வேளையில கர்த்தரின் மாற்றி ஆண்டவரே இக்கட்டில விலைக்கு காக்கிற தேவன் இந்த காலை வேளை ஒவ்வொருவரையும் எல்லா விதமான இக்கட்டுக்கு விலைக்கு காத்து கொள்ளுவீராக. இக்கட்டு துன்ப வேளையே
காக்கும் தகப்பனீரே. இக்கட்டு ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, நான் வந்தவனை விடுதலையாக்குவேன்னு சொன்னீங்களேப்பா, நீ என்ன மகிமைப்படுத்துவாயின்னு சொன்னீங்களே. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் வந்தவனை விடுதலையாக்குவேன்னு சொன்னீங்களே ஆண்டவர். சிங்கத்தின் கபில இருக்கிற தானியலை விடுதலை ஆக்கினீங்களே ஆண்டவர். சிங்கங்கள் மேற்கொள்ளாதபடி, சிங்கங்கள் தாக்கப்படாதபடி ஆண்டவர் அந்த இக்கட்டான நேரத்தில், அந்த இக்கட்டான காலத்தில் தானியலை விசாலத்தை கொண்டு வந்து ஆண்டவரே அந்த இக்கட்டை எல்லாம் மாற்றி போட்டீங்களே ஆண்டவர். அனனிய ஆண்டவரே துதி மீசாவேல் அசரியா இக்கட்டான நேரத்தில் உம்மை நோக்கி பார்த்த போது, தேவனே நோக்கி துதித்த போது தகப்பனே அந்த இக்கட்டில் இருந்தவனை விடுதலை ஆக்கினீங்களே ஆண்டவர். தாவீதுக்கு உண்டான நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கினீங்களே ஆண்டவர். இப்படிப்பட்ட தேவ மனிதர்களை ஆண்டவரை விடுவித்த தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையிலும் எப்படிப்பட்ட இக்கட்டினால், என்ன இக்கட்டினால் ஆண்டவரை சோர்ந்து போய் தளர்ந்து போய் ஆண்டவர் என்ன செய்வதென்றே புரியாம, என்ன செய்வதென்றே தெரியாம தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு குடும்பத்தையும் எல்லா விதமான இக்கட்டில் இருந்து தகப்பனே நீர் வெளியே கொண்டு வரும்படி ஜெபிக்க, அந்த இக்கட்டுகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடும்படி நான் ஜெபிக்க. தாவீதுக்கு ஆண்டவரை விசாலத்தை கொண்டு வந்தீங்களே ஆண்டவர். ஆண்டவரை அனனியா மீசாவேல் அசரியாவை உயர்த்தினீங்களே ஆண்டவர். சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டீங்களே ஆண்டவரே. அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையிலும், இந்த அதிகாலை வேளையில கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து கெஞ்சுகிறோம், கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம், கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நாங்கள் ஆண்டவரை போராடி ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட இக்கட்டுகளுக்கு எல்லாம், இப்படிப்பட்ட இக்கட்டுகளை எல்லாம் இந்த காலை வேளையில கர்த்தாவே நீர் மாற்றி போட வேண்டும் என்று சொல். எல்லா விதமான இக்கட்டும் எங்களை விட்டு விலகட்டும் என்று சொல்லி, எல்லா விதமான நெருக்கமும் எங்களை விட்டு மாறட்டும் என்று சொல்லி இந்த காலை வேளை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். எங்க ஜெபத்தை கேட்கிறவ, எங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவ தகப்பன நெருக்கத்தை எல்லாம் மாற்றி, இந்த இக்கட்டை எல்லாம் மாற்றி கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. இக்கட்டு துன்ப வேளையே காக்கும் தகப்பனீரே. இக்கட்டு துன்ப வேளையே காக்கும். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, நெருக்கத்துக்கு மேல நெருக்கம், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், பாடுகளுக்கு மேல பாடு, உபத்திரவத்துக்கு மேல உபத்திரவம், குறைவுக்கு மேல குறைவு, என்ன செய்வதனே புரியாம ஆண்டவர், என்ன செய்வதனே தெரியாம ஒரு போனா ஒண்ணு, ஒண்ணு போனா ஒண்ணு, அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எங்களை நெருக்கி கொண்டு இருக்குதுன்னு சொல்லி சோர்ந்து போன பிள்ளைகளை இந்த காலை வேளையில கர்த்தர் அந்த இக்கட்டுகளை எல்லாம் மாற்றி, அந்த இக்கட்டுகளுக்கெல்லாம் நீங்களாக்கி, சத்துரு நினைத்திருக்கிறபடி அல்ல தேவன் நீ நினைத்திருக்கிறபடியே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஐயா. அந்த இக்கட்டை எல்லாம் மாற்றி தேவன் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவர். தாவீதை ஆசீர்வதிச்சீங்களே ஆண்டவரே. ஆண்டவர் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன்னு சொன்னாரு ஆண்டவர். நெருக்கத்தில் இருந்த தாவீதை விசாலத்துக்கு கொண்டு வந்த போது அவர் வாயிலிருந்து புறப்பட்ட ஆண்டவரே இயேசுவே நாமத்தினால் உம்மாலே ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன்னு சொன்னாரப்பா. மரணத்தை நெருக்கி கொண்டிருந்தவன், மரணத்தை சந்திக்க ஆயத்தப்பட்டு கொண்ட நேரத்தில் நீ விசாலத்துக்கு கொண்டு வந்ததுனால உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன்னு சொன்னாரு ஆண்டவர். தகப்பனே அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு நாங்கள் துதிக்க, மகிழ்ச்சியோடு பாடத்தக்க அளவுக்கு எங்க இக்கட்டுகளை எல்லாம் இந்த காலை வேளையில கர்த்தர் மாற்றி போடுவீராக. எங்க இக்கட்டுகளை எல்லாம் கர்த்தர் இந்த காலை வேளையில தேவனீர் மாற்றி போடுவீராக. எங்க இக்கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, எல்லா இக்கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக. இக்கட்டு துன்ப வேளையே காக்கும் தகப்பனீரே. எல்லா இக்கட்டு துன்ப வேளையே காக்கும் தகப்பனீரே. பூரண சமாதானோ தினம் தினம் இதயத்திலே, ஒரு பூரண சமாதானோ தினம் தினம் இதயத்திலே. நம்பி உள்ளே கர்த்தரையே மட்டுமே நம்பி இருக்கிறோம் ஆண்டவர். ஒரு மனுஷனை நம்பல ஆண்டவரே, ஒரு பொருளை நம்பல ஆண்டவரே, வேற எதையும் நம்பல ஆண்டவரே. எங்க நம்பிக்கைக்கு உரியவர் நீர் மாத்திரமே ஆண்டவரே. இந்த காலை வேளையில உம்மை மட்டுமே நம்பி உடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிறோம் ஆண்டவர். உடைய சமூகத்தை நோக்கி அபயமிடுறோம் ஆண்டவர். உடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுகிறோம் ஆண்டவர். நீர் மாத்திரமே எங்கள் இக்கட்டிலிருந்து ஆண்டவரை மாற்ற முடியும் என்ற ஆழமான நம்பிக்கையோடு, ஆழமான சிந்தனையோடு, ஆழமான உணர்வுகளோடு, ஆழமான எண்ணத்தோடு உம்மை ஒருவரை விட்டா வேற வழியே இல்லை என்று சொல்லி ஆண்டவரே உம்மை ஒருவரையே பற்றி கொண்டு, உம்மை ஒருவரையே பிடித்துக் கொண்டு
ஆண்டவரே எங்க நெருக்கத்தை மாற்றும், எங்க இக்கட்டை மாற்றும் என்று உம்மீது நம்பிக்கை வைத்து உடைய சமூகத்தில் காத்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் அந்த இக்கட்டுகளை எல்லாம் இந்த காலை வேளையில கர்த்தர் முற்றிலுமா நீர் மாற்றி போடுவீராக. நம்பி உள்ளே கர்த்தரையே பற்றி கொண்டே, நம்பி உள்ளே கர்த்தரையே உறுதியா பற்றி கொண்டே. ஒவ்வொரு வான்களையோ பாக்கியமா ஆசீர்வதிக்கப்பட்டவனா மாத்துங்கப்பா, மகிழ்ச்சி உள்ள ஜனமா மாத்துங்கப்பா, சந்தோஷமான ஜனங்களை மாற்றுங்கப்பா. இந்த காலை வேளையில எந்த இக்கட்டை கண்டு, எந்த சோதனையை கண்டு, எந்த காரியத்தை கண்டு வேதனையிலும் சோதனையில் அமிழ்ந்து போனாங்களோ அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்களா, ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா, மகிழ்ச்சியானவங்களா, சந்தோஷப்படக்கூடிய ஜனமா, சந்தோஷத்தை அனுபவிக்கிற ஜனமா, சந்தோஷத்தை நிரம்பி இருக்கிற ஜனமா ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றி விடுவீராக. நம்பி உள்ளே கர்த்தரையே பற்றி கொண்டே, நம்பி உள்ளே இயேசுவே நாமத்தினால. ஓ பாக்கியமா பாக்கியமா என்றென்றும் பாக்கியம். எப்போதும் பிள்ளைகளை சந்தோஷமா வச்சிருங்கப்பா, எப்போதும் மகிழ்ச்சியா வச்சிருங்க ஆண்டவர், எப்போதும் நிம்மதியா வச்சிருங்க ஆண்டவர், எப்போதும் ஆரோக்கியமா வச்சிருங்க ஆண்டவர், எப்போதும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாகவே இருக்கட்டும் ஆண்டவர். எல்லா காலங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா சூழ்நிலைகளும் எங்கள் ஜனம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாகவே இருக்கட்டும் ஆண்டவர், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாகவே இருக்கட்டும் ஆண்டவர், ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டிருக்க ஜனமாகவே இருக்கட்டும் ஆண்டவர், ஆசீர்வாதத்தில் ஆண்டவரே எப்போதும் ஆசீர்வாதத்தால் நிரம்பிக் கொண்டிருக்க ஜனமாகவே இருக்கட்டும். நம்பி உள்ளே கர்த்தரையே பற்றி கொண்டே, நம்பி உள்ளே ஓ உறுதியா குளோரே வா பாக்கியவா என்றெண்டோ பாக்கியவா 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 என்றெண்டோ பாக்கியவா. மிக நாட்களில் அச்சமில்லையே, காலத்தில் பயம் இல்லையே, வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே, வறட்சி காலத்தில் பயம் இல்லையே, வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே, வறட்சி காலத்தில் பயம் இல்லையே, வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே, வறட்சி காலத்தில் பயமில்லையே. இக்கட்டு துன்ப வேளையில் காக்கும் தகப்பனீரே, எல்லா இக்கட்டு துன்ப வேளையில் காக்கும் தகப்பனீரே. எல்லா விதமான இக்கட்டிலிருந்து நம்மளை தேவன் விலக்கி காக்கணும். எந்த ஒரு இக்கட்டும், எந்த ஒரு நெருக்கடியும், எந்த ஒரு போராட்டமோ நம்மளை மேற்கொள்ளாதபடி, நம்மளை ஜெயிச்சிடாதபடி, அந்த இக்கட்டுகள் ஒன்றும் நம்மளை சேதப்படுத்தாமல் கர்த்தர் காக்க விரும்புகிறார். எல்லா விதமான இக்கட்டிலிருந்து நம்மை தேவன் காக்க விரும்புகிறார். இக்கட்டுனா நெருக்கம், கஷ்டம், வேதனை, தாங்க முடியாத நிலை, என்ன செய்யறதுன்னே புரியாத சூழ்நிலை, இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நம்மை அந்த நெருக்கடிகளும், அந்த கஷ்டமும், அந்த வேதனையும் நம்மளை தாக்காமல் காப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். எந்த ஒரு நெருக்கடியும், எந்த இக்கட்டும் நம்மை தாக்காதபடி கர்த்தர் காக்கிறார். இந்த இக்கட்டும் நெருக்கடியும் யாரை கர்த்தர் தாக்காது, இல்லை இந்த இக்கட்டிலிருந்து யாரை தேவன் விடுதலையாக்க விரும்புகிறார், இந்த இக்கட்டினால யார் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார்னா, 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிச்சுட்டு 22வது வசனத்தை நம்ம வாசிச்சோன்னா, இதற்கு பின்பு மோவா புத்திரரும்
அம்மோன் புத்திரரும் அவர்களுடனே கூட அம்மோனியனுக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். அப்படின்னா அந்த சில பேருடைய யுத்தத்தை நம்ம என்ன செய்யணும்னு பார்த்த உடனே சரி இதை நம்ம ஈஸி என்ன பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம், இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சில பிரச்சனைகளை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கர்த்தர் பார்த்துக்குவார், சரி விடு அப்படின்னுட்டு நம்ம சாதாரணமாக எடுத்துக்க தோணும். சில பிரச்சனைக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும், ஆனால் சில பிரச்சனைக்கு தான் அதிகமான ஒரு பாதிப்பாக இருக்கும். இந்த பிரச்சனை ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிற பிரச்சனை இல்லை, இந்த பிரச்சனை சரி கொஞ்சம் போராடி அப்படி பார்த்துக்கிற பிரச்சனை இல்லை. அடுத்த வசனம், இதை கேட்ட உடனே யோசபாத்துடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருந்து சீரியாவுக்கு வருகிறார்கள், இதோ அவர்கள் என்கேதியாகிய ஆசாசோ தாமாரிலே இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் என்ன நினைச்சுன்னா, ஒரு பெரிய பயம் வந்துடுச்சு. முதல்ல சொன்ன ஒரு பிரச்சனைகளை பாலிப்படும் போது சில பிரச்சனைகளை சாதாரணமாக எடுத்துக்க தோணும், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் அவன் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு தோணும். ஆனால் சில பிரச்சனைகளை என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் நெருக்கப்பட்டு அதை நம்ம ஃபேஸ் பண்ண வந்துடும். ஆனால் சில பிரச்சனைகளை கண்டு இடிஞ்சு உட்காந்துருவோம். சில போராட்டங்களை கண்டு என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே புரியல, என்ன இவ்வளோ பிரச்சனை வந்துடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அப்படி இடிஞ்சு போய் உட்கார்றது தான் சொல்கிறாரு இக்கட்டு. இப்போ யோசபாக்கு வந்திருக்கிறது ஒரு சாதாரணமான பிரச்சனை இல்லை, சரியை பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன செய்ய முடியல, எடுக்க முடியல. சரி பார்த்துக்கலான்னு சொல்லி என்ன செய்ய முடியும், எடுக்க முடியல. ரெண்டாவது கொஞ்சம் சரி போராடியாவது பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கும் முடியல. என்னதை கேள்விப்பட்ட உடனே என்ன செய்யறதுனே தெரியாத ஒரு மிகப்பெரிய இக்கட்டில் மாட்டிக்கொண்ட போது, இந்த இக்கட்டான சூழ்நிலை தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார். 22வது வசனம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால், அப்போ இந்த இக்கட்டு யோசபாத்தை என்ன செய்ய முடியலன்னா மேற்கொள்ள முடியல. இந்த இக்கட்டில் இருந்து யோசபாத் என்ன செய்கிறார்னா, அவர் வெளியே வந்து 26வது வசனம், 4ஆம் நாளிலே பெராக்காவில் கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடியே பெராக்கா என்று பேரிட்டார்கின்றார். அப்படின்னா ஒரு பெரிய இக்கட்டு என்ன செய்த, இடிஞ்சு போன நேரம், திகச்சு போன நேரத்தில் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு விடுதலையை கொண்டு வந்ததுக்கு என்னையா காரணம்? அப்போ எனக்கு ஒரு பெரிய இக்கட்டில் இருக்கிற, ஒரு நெருக்கடியில் இருக்கிற, என்ன செய்யறதுனே தெரியாமல் அப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிற, என்ன செய்தனே ஒரு யோசனையும் வர மாட்டிருக்கு, என்ன பண்ணுறதுனே புரியல, என்ன செய்தனே தெரியல. இந்த நேரத்தில் என்னையும் கர்த்தர் விடுதலை ஆக்கிறதுக்கு அன்றைக்கி யோசபாத் என்ன செஞ்சார், அதே காரியத்தை இன்னைக்கு நாமும் செய்வோமானால் நம்மையும் அப்படிப்பட்ட இக்கட்டில் இருந்து நம்மளை விடுதலை ஆக்குவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த இக்கட்டான நேரத்தில் ஆண்டவரை குறித்து ஒரு நல்ல விதமாக பேசக்கூடிய நபர்களாக நாம் இருப்போமானால் நிச்சயமாக தேவன் நம்மளை என்ன செய்ய முடியும், அப்படிப்பட்ட இக்கட்டில் இருந்து நம்மளை தேவன் விடுதலையாக்க முடியும். சாதாரணமான நேரத்தில், சராசரியான நேரத்தில், நெருக்கங்கள் இல்லாத காலத்தில், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத காலத்தில் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் உயர்ந்தவர், ஆண்டவர் சிறந்தவர் என்றெல்லாம் ஆண்டவரை குறித்து பல விதத்தில், பணக்கோலத்தில், மணிக்கணக்காக, நாள் கணக்காக கூட நேரங்கள் போகாத அளவுக்கு, நேரங்கள் போகிறத கூட தெரியாத அளவுக்கு ஆண்டவரை துதிக்க முடியும், பாட முடியும், ஆராதிக்க முடியும், வேண்டுதல் பண்ண முடியும், வேதம் வாசிக்க முடியும், வேதம்
தியானிக்க முடியும், ஜெபம் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனால் ஒரு இக்கட்டான ஒரு நேரம் வரும்போது, அது குறிப்பாக சொல்ல போனால் எந்த விதமான காரணமே இல்லாமல், சம்பந்தமே இல்லாத ஒரு பிரச்சனை திடீர்னு நமக்கு வரும்போது நாம் எந்த தவறுமே செய்யலை. இந்த பாதிப்பும் இந்த பிரச்சனைகளும் இந்த போராட்டமும் நமக்கு வருவதற்கு நாம் எந்த ஒரு தப்புமே பண்ணலை, எந்த ஒரு தவறுமே செய்யலை. ஒருவேளை நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தா கூட சரி, நம்ம தப்பு பண்ணோம், அதனால் கர்த்தர் தண்டிக்கிறப்போ அப்படின்னு நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியும். ஆனாக்க எந்த ஒரு தப்புமே பண்ணல. இன்னும் சொல்லப்போனால் அந்த 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பாராட்டக்கூடிய ஒரு செயலை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், பாராட்டுகிறாரே ஒழிய ஆண்டவர் என்ன செய்யல, இந்த யோசபாத்தை தண்டிக்கல. முதல் வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வார்த்தை பார்த்தீங்கன்னா 2 நாளாகமம் 19 1-3. இயேசுவின் வீட்டிற்கு சமாதானத்தோடே திரும்பி வந்தான். அப்பொழுது அனானியின் குமாரனாக யெனூனா ஞானதரிசிக்காரன் வந்து புறப்பட்டு 3வது வசனம் 2வது சொல்லி பின்பகுதி கூட அவன் யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று நீ சிநேகிக்கலாமா? கர்த்தருடைய கோபம் மேலே வர இருந்தது. அந்த ஆகிலும்னு சொல்லலைனாக்க இப்போ யோசபாத்தை ஈஸியாக எடுத்துருக்கலாம். என்ன எடுத்துருக்கலாம், நம்ம என்ன பண்ணிட்டோம், சேரக்கூடாதோடு சேர்ந்து போயிட்டோம். அதனால தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, நம்மளை தண்டிக்கிறாரு, நம்மளை கஷ்டப்படுத்திட்டாரு, இந்த பிரச்சனை நமக்கு அனுமதிச்சிட்டாரு. அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, இதுக்கு மேலே சேரக்கூடாத நபரோடு நம்ம சேர்ந்துடக்கூடாதுப்பா அப்படின்னுட்டு யோசபாத் எப்படி எடுத்திருக்கலாம், அதை சாதாரணமாக எடுத்திருக்கலாம். அதை சாதாரணமாக எடுத்திருக்கலாம். ஏன்னா தேவனுடைய கோபத்தை உண்டாக்கக்கூடிய நபர்களோடு என்ன செஞ்சுட்டேன், நான் சேர்ந்துட்டேன், தேவனுடைய கஷ்டத்தை உண்டாக்குறவங்களோட நான் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ சேரக்கூடாத நபரோடு சேர்ந்தால் தேவனுக்கு என்ன வந்துடும், தேவனுக்கு கோபம் வரும். சேரக்கூடாத நபரோடு நம்ம சேர்ந்தோம். அழகாக சொல்கிறார் அந்த வருஷம் திரும்ப முழுசுமே வாசிங்க. அப்பொழுது அனானி யெகூ என்னும் ஞானதிஷ்டிக்காரன் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை, அப்போது கர்த்தரை பகைக்கிறவங்களும் இருக்கிறாங்க, கர்த்தரை சிநேகிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த கர்த்தரை பகைக்கிற நபர்களோடு ஆண்டவரை வெறுக்கிற, ஆண்டவரை புறக்கணிக்கிற, ஆண்டவரை பகைக்கிற, ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிற, ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகிற நபரோடு நம் நட்பில் இருந்தாலே, நம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தாலே கர்த்தருடைய கோபம் நம்ம மேலே வரும். அப்போ இந்த 2வது வசனத்தோடு கூட நிறுத்திட்டு இருந்தா இப்போ என்ன செய்ய வேண்டியது இல்லைன்னா, யோசபாத்து தன் மனசை தேத்திக்க வேண்டியது இல்லை, ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா நம்ம தப்பு பண்ணோம், அதனால் கர்த்தர் தண்டிக்கிறேன் அப்படின்னு விட்டுட்டுக்கலாம். ஆனால் 3ஆம் வசனம் ரொம்ப ஆசீர்வாதமாக சொல்லி முடிச்சுட்டார். 3ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆகிலும் நீ விக்கிரக தோப்புகளை எருசலேமை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நீ நேராக்கின விஷயத்தில் ஒரு நல்ல விஷயம் உங்கள்கிட்ட ஆண்டவர் என்ன செஞ்சார், பார்த்தாருப்பா. இன்றைக்கி ஒருவேளை நீ ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தா கூட, ஒரு காலத்தில் நீ என்ன செஞ்ச, நீ ரொம்ப நல்லவனாக இருந்த, ரொம்ப நல்ல காரியங்களை செஞ்ச, ஆண்டவர் பிடிக்கிற காரியத்தை செஞ்ச, ஆண்டவர் நேசிக்கிற காரியத்தை செஞ்ச, ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை செஞ்ச, ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியத்தை செஞ்ச. இப்படி யாராவது செய்ய மாட்டானா, இந்த செயலை யாராவது செய்ய மாட்டாங்களா அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்த்து நின்றார், ஆண்டவர் ஏங்கி நின்றார், ஆண்டவர் துடிச்சு நின்றார். இப்படி யாராவது ஒருத்தன் எழும்பி இப்படி செய்ய மாட்டானா அப்படின்னு ஆண்டவர் இருதயத்தில் உள்ள நீ அப்படியே என்ன செஞ்சிட்ட, நீ நிறைவேற்றிட்ட. ஆண்டவருடைய ஆசையை அப்படியே நிறைவேற்றிட்ட, ஆண்டவருடைய விருப்பத்தை அப்படியே நிறைவேற்றிட்ட. அந்த ஒரு நல்ல விஷயம் உங்ககிட்ட இருந்ததுனால இது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் அடுத்த பசங்க அந்த ஆகிலும் அகற்றி உன் இருதயத்தை நேக்காக்கிறது நிமித்தமாய் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றார். அப்போ தேவனுடைய கோபம் என்ன செய்ய முடியல, உன் மேலே வரல, அதனால் தப்பிச்சுட்ட, ஓகேப்பா சரி போயிட்டு வா அப்படின்னு ஒரு சமாதானத்தோடு வந்து இப்போ வீட்டில் உட்கார்றார்.
இப்பதான் ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருது? 3 தேசத்து ஜனங்க என்ன செய்யறாங்க? உனக்கு விரோதமா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப என்ன வரை யோசிக்கிறது? இப்பதான் ஒரு நெருக்கடியை சந்திச்சுட்டு வரேன். இதை விட சொல்ல போனா இப்பதான் ஒரு ஃப்ரெண்டை, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, இன்னும் சொல்ல போனா சம்மந்திய இப்பதான் நான் இழந்துட்டு என்ன செஞ்சு நிக்கிறேன், வந்து நிக்கிறேன். 18ஆம் அதிகாரத்துல இப்போ 33ஆம் வசனம் 34ஆம் வசனம், ஒருவன் நினையாமல் வில்லை நானேற்றி எய்தான், அது இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபினுடைய கவசத்திலே பட்டது. அவன் சாரதியை நோக்கி, எனக்கு காயம் பட்டது அப்படின்றான். அன்றைய தினம் அதிகரித்தது. இஸ்ரவேலின் ராஜா சீரியருக்கு எதிராக நின்றிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் போது இறந்து போனான். இப்பதான் ஒரு பெரிய இழப்பை சந்திச்சேன். என்ன இழப்பு? என் சம்மந்தி என்ன செஞ்சிருக்க? இப்பதான் இழந்திருக்கிறார். ஆகாப் யாரு? யோசபாத்துடைய சம்மந்தி. யோராமுடைய மாமனாரு யோசபாத்துடைய சம்மந்தி. யாரு? ஆகாப் ராஜா. அப்ப அந்த ஆகாப் இப்பதான் மரிக்கிறார். அந்த மரணத்தை செஞ்சுட்டு என்ன செஞ்சிடறேன்? வீட்டுக்கு வரேன். இப்படி வீட்டுக்கு வந்த உடனே என்ன செய்யுது? கர்த்தருடைய தீர்க்கதரிசி அனுப்பி என்ன செய்யறாரு? இப்படி ஒரு போராட்டத்தை சொல்லி, எப்படியோ மெல்லப்பா, ஏதோ ஒரு பிரச்சனை தப்பிச்சுட்டேன், ஏதோ ஒரு கண்டத்திலிருந்து தப்பிச்சுட்டேன், ஏதோ ஒரு நெருக்கத்திலிருந்து கர்த்தர் கிருபையா காப்பாற்றி விட்டார், சரி பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுறதுக்கு உள்ள ஒரு செய்தி வந்து நிக்குது. எந்த செய்தி வந்து நிக்குது? இப்போ ஒரு இழப்பை சந்திச்சாரு. அந்த இழப்பை சந்திக்கும் போது என்ன உண்டாகுது? அந்த இழப்பை சந்திக்கிறார். எந்த இழப்பு? ஆகாப் மரிக்கிறார். ஆகாப் யாரு? ஒன்று ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு, சம்மந்திக்கு சம்மந்தி. இப்போ மரிச்சிட்டாரு. அந்த மரணத்தை சந்திச்சுட்டு தான் இப்போ என்ன செய்யறாரு? வீட்டுக்கு வர்றார். அந்த மரணத்தை சந்திச்சு தான் வீட்டுக்கு வரும்போது தான் இப்போ அனானி வந்து சொல்றான். என்ன சொல்றான்? அப்படி எகு வந்து சொல்றான். என்ன சொல்றான்? நீ இப்படி மேலே நினைச்சு கர்த்தருடைய கோபம் வர இருந்துச்சு, ஆனாலும் உங்கள்கிட்ட ஒரு நல்ல காரியத்தை காணப்பட்டதுனால கர்த்தர் என்ன செஞ்சார்? உன்னை கிருபையா காப்பாற்றுறாரு, அதனால ஓடி போயிடு அப்படின்னு சொல்றத போல, தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்றத போல அங்கே எழுதப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அவன் நல்லா சரி எப்படியோ ஒன்று ஒரு பெரிய ஆபத்துலேருந்து கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? நம்மளை காப்பாற்றி விட்டார். சரி இனி என்ன செய்யலாம்? நம்ம ரொம்ப கவனமாக இருக்கலாம், ஜாக்கிரதையாக இருக்கலாம், ஞானமாக இருக்கலாம், புத்தியாக இருக்கலாம். இனி கண்டவங்களோட என்ன செய்யவே கூடாது, நம்ம சேரவே கூடாது, கண்ட இடத்துக்கு போகவே கூடாது, ஏதோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, கூப்பிடுறவங்க எல்லாம் நம்ம போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு வந்திருக்கணும். யாரு? யோசபாத் இல்லையா? இப்போ ஆகாப் என்ன செஞ்சா? நான் கீலேத்தோட ராமத்துக்கு போறேன், நீ வரையா அப்படின்னா இல்லையா? அப்ப என்ன செஞ்சா? சரி நானும் வரேன்னுட்டான். அப்போ என்ன யோசிச்சிருக்கணும்? இனிமேல் கூப்பிடுறவங்கூடியெல்லாம் நம்ம போகக்கூடாது, நினச்சதுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது, கண்டவங்கூடியெல்லாம் நம்ம போயிடக்கூடாது, தேவையில்லாத பிரச்சனை நம்மளையே சம்பாதிச்சிக்க கூடாது. அதனால் யார் கூப்பிட்டாலும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம நிதானித்து பார்க்கணும். எங்கே கூப்பிட்டாலும் சரி என்ன பார்க்கணும்? ஆண்டவரே நான் போட்டுமா, இல்லை நீங்கள் போக சொல்கிறீங்களா அப்படின்னு நிதானித்து பார்த்து தான் நம்ம என்ன செய்யணும்? நம்ம போகணும் அப்படின்னு யார் முடிவெடுத்திருக்கணும்? யோசபாத் ராஜா முடிவெடுத்திருக்கணும். இப்போ இந்த பாதிப்பு வரவே இருந்தது எதனால தான்? ஆகாப் கூப்பிடுறாரு. அது ஆகாப் கூப்பிட என்ன செய்யறா? கீழேயத்தில் ராமோத்து மேலே யுத்தம் பண்ண போறேன், நீ வரையான்னு கேட்குற. என்ன சொன்னோம்? நான் ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் சொன்னா நான் வரேன் அப்படின்னு போய் ஜெபம் பண்ணி இருக்கணும் இல்லையா? அப்போ அது பண்ணலை. என்ன செஞ்சார்? சரி கூப்பிடுறீங்களே, ஓகே வரேன், ஏன்னா சம்மந்தி ஆச்சு, என்னாச்சு? சம்மந்தி ஆச்சு, ஃப்ரெண்ட் ஆச்சு, அப்படி என்ன செஞ்சிட்டாரு? ஓகே சொல்லிட்டாரு. யாரு? யோசபாத். இப்போ அதனால தான் தீர்க்கதரிசி எச்சரிக்கிறாரு. உன் ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு போயிட்டல்ல, உன் ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு போனல்ல, உன் சம்மந்தி கூப்பிட்டான்னு போனல்ல, உன் சொந்தக்காரர் கூப்பிட்டாங்கன்னு போன இல்லை. அப்போ சொந்தத்துக்கு சொந்தம், சம்மந்திக்கு சம்மந்தி, ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு இல்லையா? நீங்கள் சொந்தக்காரர் கூப்பிட்டான்னு போனாலும் நமக்கு பிரச்சனை உண்டு, ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு போனாலும் பிரச்சனை உண்டு, சம்மந்தி கூப்பிட்டான்னு போனாலும் பிரச்சனை உண்டு. ஆக மொத்தம் என்ன? கூப்பிடுறாங்கன்னு யாரும் போகாதீங்க. கூப்பிடுறான். எது கூப்பிட்டான்? காலி பண்ணுறது கூப்பிட்டான் இல்லையா? நல்ல வேளை இவன் சத்தம் போட்டு கர்த்தர் அனுசரியா இல்லைன்னா யோசபாத்தால அன்னைக்கே ஒளிஞ்சு போயிருக்கும். யோசபாத்தால அங்கே ராமோத்தில் காலி ஆகிட்டுப்பான். அதனால இந்த காலையில் கர்த்தர் யாருக்கோ சொல்றாரு, கூப்பிடுறாங்கன்னு போயிடாத, கர்த்தரை போய் கேளு, ஆண்டவரே போட்டுமா, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு. ஃப்ரெண்டு கூப்பிட்டாலும் சரி, சொந்தக்காரன் கூப்பிட்டாலும் சரி, சம்மந்தி கூப்பிட்டாலும் சரி, யார் கூப்பிட்டாலும் கர்த்தரை கேளு, கர்த்தர் போ சொன்னா போயிடு. அப்படி போயிட்டுனா தப்பிச்சிருவேன். இல்லை தேவ கோபம் நம்மளை வர்றதுக்கு நம்மளே காரணமாக மாறிடுவோம். இப்போ என்ன தீர்மானம் எடுத்திருக்கணும்? யோசபாத்து 3 தீர்மானத்தை அழகாக எடுத்திருக்கணும். ஒன்று என்ன? இனிமே ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு நான் போக மாட்டேன். ரெண்டாவது என்ன? சொந்தக்காரங்க கூப்பிட்றாங்கன்னு போக மாட்டேன்.
மூணாவது என்ன, என் சம்மந்தி கூப்பிட்றாங்கன்னு கூட நான் போக மாட்டேன், அதனால் இல்லை குடும்பத்தார் கூப்பிட்றாங்கன்னு போக மாட்டேன். அப்படி எடுத்துக்கோங்க. ஒன்று என்ன, குடும்பத்தார், ரெண்டாவது என்ன, சொந்தக்காரரு, மூணாவது என்ன, ஃப்ரெண்டு. இந்த 3 பேர் கூப்பிட்டா நம்ம நிற்கவே மாட்டோம் இல்லையா? ஃப்ரெண்டுன்னா நமக்கு உயிர், ஓடிடுவோம். சொந்தக்காரன்னா அதை விட உயிர், ஓடிடுவோம். சொந்தக்காரன்னா அதை விட உயிர், எங்கே ஓடுவோம்? ஓடிடுவோம். எங்கே ஓடுறோமோ இல்லையோ, ஆனால் எங்கே ஓடிடுவோம்? எங்கே ஓடுறோமோ இல்லையோ, எங்கே ஓடிடுவோம்? சர்ச்சைக்கு ஓடுறோமோ ஓட மாட்டோம், ஓடுறோமோ இல்லையோ இல்லையா? ஜபத்துக்கு ஓடுறோமோ இல்லையோ, ஆனால் எங்கே ஓடிடுவோம்? சொந்தக்கார கூப்பிட்டான்ல அப்படி ஓடிடுவோம். அடுத்தது என்ன, குடும்பத்தார் கூப்பிட்டா இன்னும் வேகமாக ஓடிடுவோம். குடும்பத்தார் கூப்பிட்டாலும் சரி, சம்மந்தி கூப்பிட்டாலும் சரி, சொந்தக்காரங்க கூப்பிட்டாலும் சரி, கர்த்தரை போய் கேளு. கர்த்தர் போச்சனா போயிட்டேன்னா தேவ கோபத்திலிருந்து தப்பிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தேவ கோபத்தை நம்மளே காசு கொடுத்து வாங்கின மாதிரி, வம்ப விலை கொடுத்துட்டு வாங்கின மாதிரி ஆயிடும். இப்போ யோசிச்சு பார்த்து ஒரு தெளிவு வந்துருச்சு. என்ன தெளிவு? இதுக்கு மேலே ஃப்ரெண்டு கூட்டான்னு போக மாட்டேன், சொந்தக்காரன் கூப்பிட்றான்னு போக மாட்டேன், எங்கள் குடும்பத்தார் கூப்பிட்றாங்கன்னு போக மாட்டேன். யார் கூப்பிட்டாலும் கர்த்தரை போய் கூப்பிட்டது கேட்டு தான் நம்ம போகணும்பா அப்படின்னு முடிவெடுத்துட்டு தீர்மானம் பண்ணிட்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னை காப்பாற்றிட்டீங்க, இதுக்கு மேலே நான் கவனமாக இருக்கிறேன், ஜாக்கிரதையாக இருக்கிறேன், நிதானமாக இருக்கிறேன் அப்படின்னு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணிட்டு வீட்டில் போய் உட்காந்தா ஓடியாரான் ஒருத்தன் ஓடி அந்த சொல்ல கதவை தட்டுறான். என்னப்பா அப்படின்னா சொல்கிறான், 3 தேசத்துக்காரு உன்னை சாவடிக்க வந்துட்டாங்க, உங்களோட யுத்தமான வந்துட்டாங்க, உங்களோட சண்டை போட வந்துட்டாங்கன்னு. அப்போ என்ன யோசிக்கணும்? இப்போ தான் ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு ஏதோ ஒரு கண்டத்தை தப்பிச்சு வந்து உட்காந்தா அடுத்த பட்சம் என்ன செய்யுது? வந்து நிற்குது. என்ன தான் நம்ம செய்யறது? இப்போ துணைக்கு கூப்பிடுவோம், ஆள் இல்லை, அவனும் செத்து போயிட்டான். யார்? ஃப்ரெண்டும் செத்து போயிட்டான், சொந்தக்காரனும் செத்து போயிட்டான், சம்பந்தியும் செத்து போயிட்டான். இப்போ யாரும் இல்லை. ஏன்னா அன்னைக்கு நீ கூப்பிட்டா நான் வந்தல, இன்னைக்கு என் கூட வாடா அப்படின்னு கூப்பிட்றது கூட யாரும் இல்லை, ஆள் இல்லை. என்ன செய்ய? கூப்பிட்றதுக்கும் ஆள் இல்லை, சொந்தமோ இன்னும் இல்லை, என்ன செய்யறதுன்னோ புரியல அப்படின்னு திகைச்சு போய் தான் இப்போ பயந்து போய் உட்கார்ந்துருக்கிறார் யோசபாத். சம்பந்தமே இல்லாத பிரச்சனை, சம்பந்தமே இல்லாத போராட்டம், சம்பந்தமே இல்லாத நெருக்கடி. சரி, இதில் ஒரு ஆழமாக யோசிச்சு என்ன யோசிச்சிருக்கணும்? நான் தப்பு பண்ணும்போது கூட கர்த்தர் என்ன செஞ்சார்? என்னை காப்பாற்றி விட்டார் இல்லையா? ஆகாப்பு கூட போகும்போது கூட ஆண்டவர் என்ன செஞ்சாரு? என்னை காப்பாற்றி விட்டார். இப்போ நம்ம நல்லவனா இருக்குன்னு நினைக்கும் போது என்ன செய்யறாரு? தப்பு பண்ணும்போது கூட ஆண்டவர் என்ன செஞ்சாரு? என்னை காப்பாற்றி விட்டார் இல்லையா? தேவ கோபம் என் மேலே வராமல் சரி போ அப்படின்னு என்ன பண்ணாரு? அப்படி தப்பிச்சு போடா அப்படின்னு அனுப்பி விட்டுட்டாரு. நானும் ஓடி வந்துட்டேன். ஆனால் இப்போ நான் நல்லவனாக இருக்கணும், நான் உண்மையாக இருக்கணும், நான் ஆண்டவருக்கு உத்தமமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் இப்போ யாரே வரான்? பிரச்சனையே என்ன எப்போ வருது? இவளாவது பரவாயில்ல, அவனுக்கு தான் பிரச்சனை. இப்போ பிரச்சனை யாருக்கு? நேரடியாக எனக்கே இப்போ பிரச்சனை. நேரடியா 18ஆம் அதிகாரத்தில் யாருக்கு பிரச்சனை? ஆகாப்புக்கு பிரச்சனை. 2 நாளாகம் 18 யாருக்கு பிரச்சனை? ஆகாப்புக்கு பிரச்சனை. யாருக்கு பிரச்சனை இல்லை? யோசபாத்துக்கு பிரச்சனை இல்லை இல்லையா? 18ஆம் அதிகாரம் அவனுக்கு தான் பிரச்சனை. சரி, அவனுக்கு உதவி பண்ண போதான் இப்படி ஆச்சு. இனிமேல் என்ன செய்யக்கூடாது? நம்ம யாருக்கு அதை உதவி பண்ணுற வேலையே நமக்கு வேணாம்ப்பா. நம்ம வேலை உடன் இருக்கலாம், நம்ம குடும்பத்தை பார்த்துன்னு, நம்ம வேலையை பார்த்துன்னு, வேலை வெட்டியே பார்த்துன்னு, நம்ம தோத்திரம் பண்ணிட்டு செய்யலாம், நம்ம கடமையை பார்த்துன்னு போலாம்பா. எதுக்கு அவனுக்கு உதவி பண்ண போய் இவனுக்கு உதவி பண்ண போய் கத்த சிக்கலை மாட்டிக்கணும், இந்த வேலையே நமக்கு வேணாம் சாமி அப்படின்னு முடிவெடுத்து நல்லவனா இருக்கலாம்னு நினைச்சு உட்கார்ந்தா திடீர்னு ஒரு செய்தி வருது. என்ன செய்தி? 3 பேர் கூட்டத்தாரும் 3 தேசத்தாரும் உனக்கு விரோதம் என்ன பண்ணியிருக்காங்க, வந்திருக்கிறாங்கன்னு. என்னடா பண்றதை தலைமையில கை வச்சுக்கிறார் யோசபாத். இப்பதான் நினைச்சேன் ஒரு பிரச்சனை வெளியே வந்தோம், சரி பரவாயில்ல கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சா அடுத்த பட்சம் என்ன செய்யுது? என் தலைக்கு மேல இடியா வந்து விழுது, என்ன செய்யறதுனே புரியலையே அப்படின்னு திகைச்சு கொன்ற நேரத்துல தான் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை, சம்பந்தமே இல்லாத பிரச்சனை, நல்லா வாழணும்னு நினைக்கும் போது வர்ற பிரச்சனை, ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கும் போது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த நேரத்துல நம்முடைய வாய்களிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் புறப்படும்? அதான் முக்கியம். பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனை? ஒருவேளை நான் துன்மார்க்க துணை செய்யும் போது கத்தனை அடிச்சதான் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன், சரி என் தப்பு போ அப்படின்னு விட்டுட்டு இருப்பேன். இல்லை அதை ஒன்றுமே சொல்லாமல் போயிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வேற ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு பிரச்சனை வந்து என்ன பண்ணியிருப்பேன், சரி நம்ம தப்பு பண்ண ஓகே விடுப்பா அப்படின்னு போயிட்டு இருப்பேன். இப்போ தான் மனம் தேதி என்ன செய்ய வாழ விரும்புகிறேன், நல்லவனா வாழ விரும்புகிறேன், கத்த சித்தமானதை செய்யலாம்னு நினைக்கிறேன். கண்ட இடத்துக்கு போகக்கூடாது, கண்டவங்களோட போகக்கூடாது, இந்த உதவிக்கு இதெல்லாம் செய்யறது நிப்பாட்டிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு சைலண்டாக தோத்திரமா போனோமா, சர்ச்சு வந்தோமா, வேலை இல்லை மற்ற காரியம் ஏதோ குடும்பத்தை பார்த்துட்டு நிம்மதியாக இருக்கலாம்பான்னு நினச்சி வீட்டில் உட்கார்றேன். ஒரு பெரிய இடி போல என்ன செய்யுது வந்து விழுது. அப்ப நான் நல்லவனா வாழணும்னு நினைச்சது தப்பா? நான் உண்மையா இருக்குன்னு நினைச்சது தப்பா? ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்னு நினைச்சது தப்பா?
ஆண்டவருக்கு பிரியமா செய்ய இப்படி நினைச்சப்ப தப்பா, இன்னைக்கு கண்ட இடத்துக்கு போகக்கூடாது நினைச்சது தப்பா, நான் எடுத்த முடிவு தப்பா, அப்ப நான் நல்லவனா வாழவே கூடாதா, நான் கெட்டவனாவே வாழ்ந்துட்டு இருக்கலாம், பரவாயில்ல போல் இருக்க, அப்பமா கூட கத்தனை தப்பிச்சுட்டாரு, நான் 3 தேசத்துக்கு வந்துருச்சு, நான் என்ன செய்யறது அப்படின்னுட்டு அந்த சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் போராட்டங்களும் நமக்கு வரும்போது தான் நம்முடைய வாய்களில் இருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் கர்த்தருடைய சமூகத்தில் வரும் என்பதை கர்த்தர் உற்று கவனிக்க விரும்புகிறார், உற்று கவனிக்க விரும்புகிறான். இதை தான் உபாகமம் 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 1, 2, 3 வாசிங்க பார்க்கலாம். நெருக்கம் வரும்போது உன் இருதயத்தை நீ அறியும்படிக்கு, இல்லையா? உபாகம் 8ஆம் அதிகாரமா? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தி தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை, அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு போராட்டமும் இல்லை, ஒரு நெருக்கடியும் இல்லை, ஒரு கஷ்டமும் இல்லை, தப்பு பண்ணாதான் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னும் போது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, ஏசப்பன் நல்லவர், ஏசப்பன் நல்லவர் அப்படின்னு சொல்ல முடியும். இல்லை அடுத்தவன் தப்பு பண்ணி ஒரு பிரச்சனை வந்தா ஏசு எவ்வளோ நல்லவர் பார்த்தியான்னு சொல்ல முடியும். ஆனால் சம்பந்தமே இல்லாத திடீர்னு ஒரு பெரிய இடி போல தலைக்கு மேலே ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு நெருக்கடி வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது உன் இருதயத்திலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் புறப்பட்டு வரும்? நம்முடைய இருதயத்திலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம வாயில புறப்பட வைக்க முடியும்? 12 பேரும் அண்மையான தலைவர்கள் எங்க போனாங்க? கானான வேவு பார்க்க போனாங்க, இல்லையா? என்னாக 13ல் 12 தலைவர்கள். அவன் சாதாரண விசுவாசி இல்லை, அவனா யாரு? பெரிய பெரிய தலைவர்கள், 12 தலைவர்கள். அடுத்த கட்டத்துக்கு இன்னும் சொல்ல போனா காலேப், யோசுவா அப்படின்னு பார்க்க அந்த அந்த ரேஞ்சில் வச்சு பார்த்தாக்க மோசே இடத்த வரக்கூடிய அளவுக்கு 12 பேர். மோசே இடத்த பிடிச்சது யாரு? யோசுவா, இல்லையா? அப்படின்னா அந்த 12 பேருமே யாரு? மோசையின் இடத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு தலைமைத்துவத்தில் வரக்கூடிய அளவுக்கு பெரிய ஆட்கள். அந்த பெரிய ஆட்கள் எல்லாமே நல்லா இருக்கும்போது எப்படி பாடினாங்க? செங்கடலை வெட்டி சிறந்தபோது பயங்கரமா சோத்திரம் பண்ணாங்க, நல்லா பாடினாங்க, நல்லா ஆராதிச்சாங்க. மாறாவை கடக்கும் போது ஒரே சந்தோஷம் தான், ஒரே கொண்டாட்டம் தான், இல்லையா? கண்மலை தண்ணியை குடிக்கும் போது ஒரே சந்தோஷம் தான், மண்ணாவை சாப்பிடும் போது ஒரே சந்தோஷம் தான், காடையை சாப்பிடும் போது ஒரே சந்தோஷம் தான். ஆனா காணானவ பார்த்துட்டு அந்த எதிரி அங்க இருக்கிறான்னு தெரிஞ்ச, எதிரி வரல, இன்னும் அவனை சந்திக்கிறதே ஏகப்பட்ட நாட்கள் ஆகும், இல்லையா? அவனை சந்திக்கிறதுக்கே இன்னும் சில நாட்கள் ஆகும். யாரை சந்திக்க? எதிரிகளை சந்திக்கிறது இன்னும் சில நாட்கள் என்ன செய்யும்? ஆகும். இன்னும் கணக்கு பண்ண சொன்னா 40 நாளை 40 வருஷம் ஆக்கினார், இல்லையா? அப்ப துவக்கம் எது? துவக்கம் இவங்க எகிப்து விட்டு வந்த ஆரம்பம், எகிப்தை விட்டு வந்த ஆரம்பம். அந்தபடி கணக்கு பண்ணிக்கினா இன்னும் எதிரியை சந்திக்கிறதுக்கு, எதிரியை கிட்ட நம்ம போறதுக்கு கிட்டத்தட்ட இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? இன்னும் கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல இருக்கு, 1 மாசத்துக்கு மேல இருக்கு. 1 மாசத்துக்கு பிறகுதான் ஒரு பிரச்சனை என்ன செய்ய போகுது? இவங்க நினைக்கிற மாதிரி பிரச்சனைன்னு நினைச்சா கூட 1 மாசத்துக்கு பிறகுதான் பிரச்சனையே வரப்போகுது. 1 மாசத்துக்கு பிறகு என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆனா 1 மாசத்துக்கு பின்னால வரக்கூடிய பிரச்சனைய இப்பவே பேசுறான். என்ன பேசுறான்? கர்த்தர் நம்மளை நேசிக்கல, கர்த்தர் நம்மளை வெறுக்கிறாரு, கர்த்தர் நம்மளை புறக்கணிச்சிட்டாரு, கர்த்தர் நம்மளை கைவிட்டுட்டாரு, இல்லைன்னா அந்த இடத்துல நம்மளை கொண்டு போக மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை குறித்து எப்படி பேச முடியுது? தப்பு தப்பா பேச முடியுது. யாரை குறித்து? ஆண்டவரை குறித்து. பேசினவங்களாம் யாரு? சாதாரண விசுவாசிங்க இல்ல, மோசையின் இடத்தை பிடிக்கக்கூடிய அந்த அளவுக்கு பெருந்தலைவர்கள், அடுத்த இடத்துல தலைமைத்துவம் வர வேண்டிய பெரிய பெரிய தலைவர்கள். அந்த பெரிய தலைவர்களுக்கு கூட ஒரு இக்கட்டான நேரம் வரல, இன்னும் இக்கட்டு வரப்போகுது அப்படின்னு தெரியுது, ஆனா வராது. ஆனா அவன் நினைக்கிறான், ஒருவேளை அவன் நினைக்கிற மாதிரியே இக்கட்டு வரக்கூடியதை போல ஃபீல் பண்ணா கூட சரி. இன்னும் எவ்வளவு நாள் இருக்குது? 1 மாசத்து மேல இருக்கு. இவன் 40 நாள் சுத்திட்டு வர போறான், இல்லையா? இந்த 40 நாள் என்ன செய்ய போறது இல்ல, ஒண்ணும் இல்லை. அடுத்தது என்ன? கானானுக்கு போக போறோம். இந்த கானான் இன்னும் சில நாட்கள் இருக்கு, சில மாதம் இருக்கு. அப்படிப்பட்ட காலங்கள் இருக்கும் போது அந்த பிரச்சனை எப்பவோ ஒரு பெரிய பிரச்சனையை நினைச்சு இப்ப அவனால என்ன செய்ய முடியுது? தப்பு தப்பா பேச முடியுது. 2 பேருக்கு வித்தியாசம் பார்த்துக்கோங்க. யாருக்கு? பெரிய தலைவர்கள். இப்ப அதே ஸ்தலத்தில் யாரு இருக்கிறா? யோசபாத்தும் இருக்கிறா. இவங்களாவது 30 லட்சம் மக்களுக்கு தலைவனா மாற போறவங்க. ஆனா யோசபாத் யாரு? ஒரு சின்ன கூட்டத்துக்கு தான் தலைவர். யாரு? யோசபாத் ஒரு சின்ன யூதா கோத்திரத்துக்கு மட்டும் தான் தலைவர், ராஜா. ஆனா இந்த 12 பேர் யாரு? முழு 12 கோத்திரத்துக்கு என்னவா மாற போறவங்க?
12 கோத்திரத்துக்கும் இவங்க யாரா மாற போறவங்க, தலைவரா மாற போறவங்க. ஆனா யோசபாத் யாரு? ஒரு சின்ன ராஜா. அப்ப இவங்களாம் யாரு? பெரிய பெரிய ராஜா. பெரிய பெரிய ராஜாவா இருக்கிறவன் ஒரு நெருக்கடி வரும்போது நிதானிக்காம டக்கு டக்குன்னு என்ன செஞ்சிட்டான்? ஆண்டவரை கொடுத்து கர்த்தரை நேசிக்கல, அங்க போனா கர்த்தரை கொன்றுவாரு, நம்மளை நேசிக்காம போனதால தான். 14ஆம் அதிகாரம் வாங்க, 14ஆம் அதிகாரம் வாங்க, 14ஆம் அதிகாரம் வாங்க. அவங்க பேசுற வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஆனாலும் அந்த தேசத்தில் ஜனங்கள் பலவான்கள், இருக்கிறார்கள். எதிரி எங்கெங்கே இருக்கிறான்? எதிரி இவங்கிட்ட இல்ல, எதிரி எங்கெங்கயோ இருக்கிறான். அவனே சொல்றான், அவன் கடல் கட்டக்கிறான், இவன் கிழக்கறான், அவன் மேற்கறான், அவன் தெற்கறான், அவன் வடக்கறான்றான். ஆனா யோசபாத்துக்கு எதிரி முன்னாடிக்கிறான். 12 பேரும் பெரிய பெரிய தலைவர்கள். இந்த 12 பேருக்கு எதிரிக எங்கெங்கயோ இருக்கிறாங்க. அவன் மலை நாட்டில் இருக்கிறான், இவன் கடலோரங்கிறான், அவன் அந்த பக்கம் இருக்கிறான், இந்த பக்கம், அத்தனை பேரையும் சொல்றான் இல்லையா? ஆனா யோசபாத்துக்கு எதிரி கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறான். எங்கேயோ குறை எதிரிய பார்த்துட்டு அந்த 12 பேர் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? 13ஆம் அதிகாரத்தில் பின்பகுதியில் பார்க்கும்போது அவங்க பேசுகிற வார்த்தை என்ன? அவங்கள நம்மளால் மேற்கொள்ள முடியாது. ஆனா 14ஆம் அதிகாரத்தில் காலேபு யோசுவன் சொல்லுவாங்க, கர்த்தர் நம்மளை சிநேகிக்கிறபடினால் அந்த ஜனத்தின் மக்கள் என்ன செய்வாரு? ஒப்பு கொடுப்பாரு, அந்த தேசம் நம்ம கையில கொடுப்பார் அப்படின்னு 14ஆம் அதிகாரத்தில் யோசுவாவும் காலேபுன்னு சொல்றாங்க இல்லையா? காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம், நாம் அதை எளிதாய் ஜெயிக்கலாம். கர்த்தர் நம்மளை அந்த ஒரு வார்த்தை இருக்கு பார், கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்து அந்த தேசத்துல நம்ம கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு என்ன செய்வாரு? இப்ப காலேப் என்ன சொல்றாரு? கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிறதுனால தேசத்தை கொடுப்பாருன்றார். ஆனா 10 பேரும் சொல்றான், கர்த்தர் நம்மளை எல்லாம் நேசிக்கல. ஏன் அந்த பிரியமா இருக்கான்னு சொல்றாரு காலேப்? கர்த்தர் நம்மளை பிரியமா இருக்க ஏன் சொன்னோம்? அவனை என்ன சொல்றான்? கர்த்தர் நம்மளை பிரியமா இல்லை, அதனால நம்மளை கொண்டு போறது, நம்மளை அழிக்கிறதுக்கு, நம்மளை கொண்டு போடுறதுக்கு கர்த்தர் நம்மளை நேசிக்கல அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை கேட்ட ஜனங்க எல்லாரும் என்ன செய்யறாங்களா? 14 முதல் பகுதியை வாசிக்கிறோம். எல்லாரும் துக்கித்து அழுது கொண்டு இருக்கிறாங்களா? 14 1 2 3 எல்லாரும். 13 கடைசி கூட, 13 கடைசி வசனம், இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே துர்ச்செய்தியை பரப்பினார்கள். அவன் என்ன பரப்பி இருக்கணும்? நம்ம அங்க போனா செத்து போடுவோம், கத்தமலை கொன்னுடுவாரு, நம்மளை ஆண்டவர்லாம் நேசிக்கல, இவங்கெல்லாம் சும்மா சொல்றாங்க, இவங்கெல்லாம் பொய் சொல்றாங்க, அங்கெல்லாம் பயங்கரமா பிரச்சனை, பயங்கரமான போராட்டம். எங்கேயோ இருக்கிற எதிரிகளை குறித்து பார்த்து இந்த 12 பேர் 10 பேர் எப்படி பேசுறாங்க? நல்ல விதமா பேச முடியல. ஆனா யோசபா கண்ணுக்கு முன்னாடி எதிரி இருக்கிறான். இந்த கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எதிரியை பார்த்து யோசபாத்தால எப்படி பேச முடியும்? 20ஆம் அதிகாரம் 2 நாளாகம் 20, 2 நாளாகம் 20 21ஆம் வசனம், அந்த 20 பின்பகுதி. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடவும். இப்ப யோசபாத்துக்கு முன்னாடி பிரச்சனை, ஆனா அந்த 10 பேருக்கும் எப்போ வரப்போற பிரச்சனை, எங்கேயோ இருக்கிற பிரச்சனை. எங்கேயோ இருக்கிற பிரச்சனையை கண்டு இவன் என்ன செய்யறான்? அவன் ஆண்டவர் நல்ல விதமா பேசல, துர்ச்செய்தியை பரப்புறான், துர்ச்செய்திகளை பேசுறான், நல்ல செய்தியை பேச முடியல, நல்ல வார்த்தையை பேச முடியல, துர்த்தான காரியத்தை பேசுறான், தப்பு தப்பான வார்த்தையில பேசுறான். ஆனா கண்ணுக்கு முன்னாடி எதிரி இருக்கிறான். இந்த கண்ணுக்கு முன்னாடி எதிரியை வச்சுக்கிட்டு யோசபாத்தால எப்படி பேச முடியுது? நல்ல விதமா பேச முடியுது. யூதாவே, இஸ்ரவேல் குடிகளே, கேளுங்கள், கர்த்தரை நம்புங்கள், நிலைப்படுவீர்கள், அப்படியே தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள்.
அப்படியெல்லாம் சொல்லி கர்த்தரை துதிச்சு என்ன பண்ணுங்க, பாடுங்க. கர்த்தரை கொடுத்து ஒரு நாள் என்ன செஞ்சிடாத, தப்பா பேசாத. நல்லவங்களா இருக்கும்போது, எந்த நெருக்கடியும் இல்லாத போது ஆண்டவருக்கு நல்ல விதமா பேச முடியும். இது எல்லாருக்கும் இயல்பு. ஆனா சம்பந்தமே இல்லாத பிரச்சனை, தாங்க முடியாத பிரச்சனை, நல்லா வாழணும்னு நினைக்கும் போது பிரச்சனை, நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது பிரச்சனை, ஆண்டவருக்கு பிரியமா இருக்குன்னு நினைக்கும் போது ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி பேச தோணும்? நம்ம நல்லவங்கள பண்ணி வாழக்கூடாது, கம்முன்னு அப்படியே வாழ்ந்துட்டு போகலாம். போயா, நான் ஏன் அப்படி வாழணும்? இப்படி வாழ்ந்தால் தான் பிரச்சனையே வருது, கம்முன்னு அப்படியே வாழலாம் போ அப்படின்னு ஆண்டவரை குறித்து தப்பா பேச வைக்கும். அந்த தப்பா பேசும்போது கர்த்தர் சொல்ற வார்த்தை தெரியுமா? அந்த வார்த்தைகளை கேட்ட ஆண்டவர் ஒரு நாளும் அந்த 10 பேரை காப்பாற்றது முற்படவே இல்லை. அவனுக்கு இக்கட்டு வரப்போகிற இக்கட்டிலிருந்து காப்பாற்றல. ஆனால் இவருக்கு வந்த இக்கட்டிலிருந்து கர்த்தர் ஏன் காப்பாற்றனா? அந்த இக்கட்டான நேரத்தில் கர்த்தரை குறித்து எப்படி பேசுகிறோம்? நெருக்கடியான நேரத்தில் ஆண்டவரை குறித்து என்ன பேசுகிறோம்? சூழ்நிலை இருக்குது, வித்தியாசமான சூழ்நிலை இருக்குது. இந்த வித்தியாசமான சூழ்நிலை வரும்போது தேவனை குறித்து எப்படி பேசுகிறோம்? அந்த பேசுகிற வார்த்தையை வச்சுத்தான் கர்த்தர் யாரை இக்கட்டிலிருந்து விடுவிக்கணும் என்றும் யாரை இக்கட்டிலிருந்து விடுவிக்க கூடாது என்றும் கர்த்தர் முடிவெடுக்குவா. எல்லா விதமான இக்கட்டிலிருந்து என்னை கர்த்தர் விடுதலையாக்கணும்னா அந்த நெருக்கடியான நேரத்தில், அந்த இக்கட்டான நேரத்தில், சம்பந்தமே இல்லாத பிரச்சனை வருகிற நேரத்தில், தாங்க முடியாத போராட்டம் வருகிற நேரத்தில் தேவனை குறித்து நல்ல விதமான பேச ஆரம்பிச்சான். அதான் உபாகமத்தை சொன்னோம். அந்த நெருக்கங்கள் வரும்போது, அந்த சூழ்நிலைகள் வரும்போது நம்ம ஆண்டவரை குறித்து நல்ல விதமாக நம்ம பேசிட்டோம்னா ஒரு நாள் கர்த்தர் என்ன செய்ய மாட்டா? அந்த இக்கட்டில் நம்ம அமிழ்ந்து போக விட மாட்டா. அந்த இக்கட்டில் இருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். கண்ணபடி ஜெபம் பண்ணலாங்களா? கண்ணபடி ஜெபம் பண்ணலாமா? இக்கட்டு துன்ப வேளையில் காக்கும் தகப்பன்னீரே, இக்கட்டு துன்ப வேளையில் காக்கும் தகப்பன்னீரே, பூரண சமாதானம் தினம் தினம் இதயத்திலே. எல்லா விதமான இக்கட்டில் இருந்து கர்த்தர் விடுவிக்க விரும்புகிறார். எல்லா விதமான இக்கட்டிலிருந்து, அது எவ்வளோ பெரிய இக்கட்டாக இருந்தாலும் அந்த இக்கட்டோட மேற்கொள்ளாம நம்மளை ஜெயிக்காம அதிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிக்க விரும்புகிறார். என்ன செய்யணும்? நாம் செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்று, அந்த இக்கட்டான நேரத்தில் கர்த்தரை குறித்து நல்ல விதமாக பேசி கர்த்தர் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக அதை அனுமதிக்கிறார். இல்லை ஒருவேளை என்னை சோதிப்பதற்காக, உபாகமம் மோசே சொன்னபடி என்னை சோதிப்பதற்காக கூட இது இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் இருக்கு, கர்த்தருக்கு தெரியாம அது நடக்காது. கர்த்தர் அணுகிருக்கு, இதோ அனுமதிக்கிறார். ஆண்டவரே, இதுக்கு பின்னால என்ன இருக்கு? இதிலிருந்தும் எங்களை காப்பாற்ற உம்மால முடியும் என்று ஆண்டவரை குறித்து யோசபாத்தை போல நல்ல வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவோமானால் எவ்வளோ பெரிய இக்கட்டாக இருந்தாலும் 3 தேசத்து ராஜாக்கள் யோசபாத் கிட்ட கூட போகல, முன்னாடி இருக்கிறான். விடிஞ்ச பிரச்சனை, விடிஞ்ச என்ன நடக்கும்னு தெரியாது. அவ்வளோ பெரிய போராட்டம், அவ்வளோ பெரிய நெருக்கடி. அந்த நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் யோசபாத்தை அணுகாதபடி தங்களுக்கு தாங்களை விட்டுண்டு மடிய வச்சு யோசபாத்தை கர்த்தர் சந்தோஷப்பட வச்சாரே தவிர, சமாதானத்தில் நிரப்பி விட்டாரே தவிர, ஜெயமெடுக்க வச்சாரே தவிர அந்த இக்கட்டில் அமிழ்ந்து போக கர்த்தர் விடலை. இந்த காலை வழியில் நெருக்கடியான நேரத்தில் வரும்போதும், இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போதும் ஆண்டவரை குறித்தோம், ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்தோம் நல்ல விதமாக நம்ம பேசுவோமானால் நிச்சயமாக நம்மையும் அப்படிப்பட்ட இக்கட்டான காலங்களிலிருந்து நம்மளை விடுவித்து காப்பதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வெளியில் அர்ப்பணிக்கிறோம். ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலைகள், கஷ்டமான நேரங்கள், நெருக்கடியான நேரங்கள் ஒருவேளை வரும்போது உம்மை குறித்து தவறுதலாக, உம்மை குறித்து வித்தியாசமாக ஒருவேளை நாங்கள் பேசியிருப்போமானால் தயவா எங்களை மன்னியும். இந்த நாளுக்கு பிறகு இந்த இக்கட்டான காலங்கள் வரும்போது கூட தேவனையும் தேவனுடைய பிள்ளைகளையும் ஒரு நாளும் நாங்கள் ஆண்டவரேம துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். தவறான விதத்தில் பேசாதபடி எல்லா காலத்திலும் நேரத்திலும் சரியாகவே பேசுவதற்கு கிருபைகளை தந்து எங்களை வழிநடத்துங்க. எங்களுக்கு வந்திருக்கிற இந்த இக்கட்டான நிலைமைகளை முற்றிலுமாக மாற்றி இந்த இக்கட்டிலிருந்து எங்களை ஒரு பெரிய விடுதலையை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். மகிமையுள்ள கரம் எங்கள் கூட இருக்கட்டும், ஆளுகை செய்யும், நடத்தும்.
ஆசீர்வதிச்சு பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்துக்கிறோம். இந்த நாள் முழுவதையும் உடைய கையில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதையும் கர்த்தர் நீர் பாதுகாத்து எங்களை ஆளுகை செய்து எல்லா இக்கட்டிலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவரே பூரணமான சமாதானத்தோடு நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை செஞ்சு ஆசீர்வதிங்க சாமி. கர்த்தருடைய கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காதே போக வேண்டுமா ஜெபிக்க ரத்தத்தில் மறைக்கிறோம். பாதுகாத்துக்கோங்க. நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.